உலகம் தோன்றிய நாள் முதல் எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றியுள்ளன. கரப்பான் பூச்சிகள் 9 கோடி ஆண்டுகளாக பூமியில் உயிர் வாழ்வதாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஆழ்கடலில் வாழும் பஞ்சுயிரி எனப்படும் ஸ்பாஞ்சுகள் 80 கோடி ஆண்டுகளாக பூமியில் இருக்கின்றன. ஆனால் தோற்றம் என்றால் மறைவும் இருக்கும் தானே. தோன்றுவதும் மறைவதும் தனித்தனி விலங்குகளுக்கு மட்டுமல்ல, ஓர் உயிர் இனத்திற்கேவும் நேரும். நாம் அனைவரும் அறிந்த மிகச்சிறந்த உதாரணம் டைனோசர். டைனோசரை போல எண்ணற்ற உயிரினங்கள் உலகில் பரிணமித்துள்ளன. வெவ்வேறு காரணங்களால் அழிந்தும் போயுள்ளன. சில நேரங்களில் செய்திகளில் பார்த்திருப்போம், உலகின் கடைசி வெள்ளை காண்டாமிருகம் இன்று மறைந்தது போன்ற செய்திகளை கேட்டிருப்போம். இப்படியாக பல்வேறு உயிரினங்கள் உலகில் அழிவை சந்தித்துக் கொண்டுதான் உள்ளன. பூமி தோன்றிய 450 கோடி ஆண்டுகளில் இங்கு பல வகையான உயிரினங்கள் வாழ்ந்து அழிந்துள்ளன. இன்று நாம் பூமியில் காணும் அனைத்து உயிரினங்களும் அந்த அழிவில் இருந்து தப்பி பிழைத்தவையே. இந்த ஆடியோ தொகுப்பில் நாம் அழிவின் விளிம்பில் உள்ள சில விலங்கினங்களை பற்றி தான் கேட்கப் போகிறோம். முதலில் விலங்கினங்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த அழியும் விலங்கினங்கள் பற்றி நம்மால் விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பார்வையிலேயே பல வகையான உயிரினங்கள் பார்க்கிறோம். பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள் என பல வகையான உயிரினங்களை காண்கிறோம். அந்த வெவ்வேறு வகையான உயிர் இனங்களின் இணக்கத்தினால் மட்டுமே வாழ்வு சாத்தியப்படுகிறது. நமக்கு மட்டுமல்ல, பிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அப்படித்தான். பள்ளி நாட்களில் படித்திருக்கிறோமே, நினைவுக்கு வருகிறதா? பயோஸ்பியர், எக்கோசிஸ்டம், ஃபுட் செயின் என்று சில விஷயங்களை நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? இந்த உயிர்களின் இடையிலான தொடர்பு அறுபடும் பொழுது பல சிக்கல்கள் எழுகின்றன. ஒரு இனத்தின் அழிவு பிற இனங்களின் அழிவுக்கு வழிவகுக்கிறது. அந்த கடினமான பாடங்களின் ஊடே அழுந்தி கிடக்கும் சில அழகான தகவல்களை தேடி பார்த்தால் பூமியின் மகத்தான விஷயங்கள் வெளிப்படும். ஆய்வின் அடிப்படையில் நாம் கண்டறிந்த தகவல்களின் அடிப்படையில் சொன்னால், இந்த பேரண்ட பெருவெளியில் வாழுயிரிகளை கொண்டது பூமி மட்டும்தான். பூமியில் உள்ள பல விஷயங்கள் பிற கோள்களிலும் கண்டறியப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு ஆக்சிஜன், ஓசோன், கரியமில வாயு போன்றவை பிற கிரகங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் உயிர்களால் செழித்த இந்த பூமியை போன்ற வேறொரு கோள் இன்றளவிலும் கண்டறியப்படவில்லை. அதனால்தான் இந்த பூமியை நாம் உயிர்கோளம் என்று அழைக்கிறோம். இந்த உயிர்கோளத்தில் தோன்றிய பரிணாம வளர்ச்சி பெற்ற விலங்குதான் மனிதன். இந்த தத்துவத்தை சார்லஸ் டார்வின் முதலாக கூறிய போது உலகம் சிரித்தது, மதங்கள் சிரித்தன. ஆனால் இன்று எண்ணற்ற ஆய்வுகள் அதனை நிரூபித்துள்ளன. ஆக இந்த உயிர்கோளத்தில் வாழும் விலங்குகளில் ஒன்றுதான் மனித இனமும். ஆனால் இந்த மனித இனம் என்பதும் ஒரு விலங்கு மூதாதையிடம் இருந்து ஒற்றை இனமாக தோன்றிடவில்லை. மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் 4-5 இனங்களாக மனிதர் இனம் பரிணமித்தது. அதில் இன்றும் வாழும் இனம்தான் நாம். நமக்கு பெயர் ஹோமோசேப்பியன்ஸ். நமக்கு முன்பு வாழ்ந்த ஹோமோ ஹேபிலிஸ், நியாண்டர்தால் போன்ற இனங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்துவிட்டன. அவர்களும் மனிதர்கள் தானா என்றால் மனிதர்களின் நெருங்கிய உறவுக்காரர்கள் என்று சொல்லலாம். இப்படி தோன்றும் இனங்கள் எல்லாம் அழிந்தும் போயுள்ளன. அந்த தோன்றலும் மறைதலும் நிறைந்ததுதான் உலகு. டோடோஸ் புறாக்கள், கம்பளி மம்மத், குவாக்கா வரிக்குதிரைகள், பயணிகள் புறா, மேற்கு கருப்பு காண்டாமிருகம், பைரேனியன் ஐபெக்ஸ், பைஜி டால்பின், வடக்கு வெள்ளை காண்டாமிருகம், ஸ்பிக்ஸின் மாக்காக்கள், ஸ்பிளண்டிக் பாய்சன் எனப்படும் தவளை இனம் எல்லாம் உலகில் வாழ்ந்து அழிந்து போன சில இனங்கள். இந்த ஆடியோ தொகுப்பில் நாம் கேட்கப் போவது இப்படி அழிந்த இனங்கள் எதனால் அழிந்தன என்பதோடு சேர்த்து அழிவின் விளிம்பில் உள்ள 10 விலங்கினங்களை கேட்கவிருக்கிறோம். உயிரினங்களின் அழிவு என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றன. ஒரு சிலர் கூறுவது போல மனிதன் வந்தான் உலகை அழித்தான் என்பதல்ல. உலகம் என்னும் உயிர்கோளம் உயிர்த்திருக்க ஒரு சமநிலை தேவை. அந்த சமநிலை குலைவிற்கு மனிதன் மட்டுமே காரணமல்ல. ஒருவேளை உலகம் முழுவதும் மாடுகளால் நிறைந்துவிட்டால், அல்லது உலகம் முழுவதும் பாம்புகளால் நிறைந்துவிட்டால், அப்போது உலகம் வேறு மாதிரியாகும் இல்லையா? இந்த சமநிலையின் சிக்கல்களால் சில உயிரினங்கள் அழிவை சந்திக்கின்றன. சில உயிரினங்கள் தங்களுடைய இனப்பெருக்கத்தின் போக்கை சரியாக கொள்ளாத போது அந்த இனத்தின் சந்ததிகள் குறைந்து அழிவு ஏற்படுகிறது. சில உயிரினங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் போதும் தன் இனத்தின் பிற குழுக்களிடம் இருந்து சிதறி சிறுபான்மையாகியும் அழிகின்றன. வேட்டையாடுவதால் அழிகின்றன. வேட்டை என்றால் மனித நடத்திய வேட்டையும் சேர்த்துதான். சில தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கத்தால் சில உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றன. சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் சில இனங்கள் அழிந்து போயிருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறதா? யாரும் கொலை செய்யாமல், தானாகவும் சாகாமல் ஒரு இனமே எப்படி அழிந்து போகும் என்ற ஆச்சரியம் ஏற்படுகிறதா? இந்த உலக வரலாற்றின் ஆச்சரியமான மிரள வைக்கும் அத்தியாயங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க கேட்கலாம்.